KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் பிரீதா பிரியதர்ஷினி. இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, லைட்ரூமில் புதுசாக ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, மாஸ்கிங் டூல். அதில் செலக்ட் சப்ஜெக்ட் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் நம்மளோட பிக்சர்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறதுக்கு அந்த டூல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் KLR தி ஃபோட்டோ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இமேஜ் ரொம்ப சிம்பிளான ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த டூலை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிளான சப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்டில் லைஃப் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி இமேஜ் வச்சுக்கலாம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராகவே இருக்குது இல்லையா. பட் இதை எடிட் பண்ணப்போது எனக்கு பேக்ரவுண்ட் தனியாக சப்ஜெக்ட் தனியாக எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செலக்ட் சப்ஜெக்ட் மாஸ்க் டூல் யூஸ் பண்ணி சப்ஜெக்டை மட்டும் தனியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதுதான் மாஸ்க் ஐகான். ஓகே, ஹிஸ்டோகிராமுக்கு கீழே லைட்ரூமில் உங்களுக்கு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. அதில் இந்த லாஸ்ட் ஐகான் ஒரு ரவுண்ட் போட்டு சர்க்கிள் போட்டு இருக்குது இல்லையா, அதுதான் மாஸ்கிங் டூல். ஓகே, அதை கிளிக் பண்ண உடனே விதவிதமான மாஸ்கிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் செலக்ட் சப்ஜெக்ட். அந்த ஆப்ஷனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செலக்ட் சப்ஜெக்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் சாஃப்ட்வேர் அந்த இமேஜ் அனலைஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை மட்டும் அழகாக மாஸ்க் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஓகே, ரைட். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் விட்டு போயிருக்கு பாருங்கள். இந்த மாஸ்க் ரொம்ப அழகாக அந்த சப்ஜெக்டை ஐசோலேட் பண்ணியிருக்கு. ஈவன் தோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்டும் பேக்ரவுண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கலரில் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப அழகாக சப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நான் என்ன பண்ண போகிறேன், அந்த செலெக்ஷனை ஃபைன் டியூன் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் சப்ஜெக்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன மாஸ்க் அப்படிங்கிற நேம் இங்கே காட்டுது. அண்ட் மாஸ்க்கையும் எனக்கு ஒரு தம்ப்நெயிலில் பார்க்க முடியுது. இதில் ஷோ ஓவர்லே ஆப்ஷனை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ட்கட் கீ ஓ. நான் ஓவர்லே ஆஃப் பண்ணேன்னா எனக்கு இமேஜ் தெரியுது. ஓவர்லே ஆன் பண்ணேன்னா எந்த இடத்துலலாம் மாஸ்க் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. ஓகே, ஸோ இப்போ கீழே கொஞ்சோண்டு அந்த விட்டு போன இடத்த மட்டும் நான் மாஸ்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஜெக்ட்க்கு கீழே இந்த ஆட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஆட் டு மாஸ்க் ஐகான். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆட் டு மாஸ்க்லேயும் நம்ம எந்த மாதிரி மாஸ்க் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் ப்ரஷ் அப்படிங்கிற மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு நான் கொஞ்சம் ஏரியாவை ஆட் பண்ண போகிறேன். இங்கே சூப்பராக ஆட் பண்ணியாச்சு. ஒரு தடவை மாஸ்க்கை செக் பண்ணிக்கலாம். இங்கே விட்டு போன இடத்த ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணப்போது நம்ம ப்ராக்கெட் கீஸ் யூஸ் பண்ணி ப்ரஷோட சைஸை நம்ம சின்னது பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா. ப்ரஷ் டூல் பற்றி தனியாக இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செலக்ட் சப்ஜெக்ட் மாஸ்க் ஆப்ஷன் மட்டும். இப்போ பாருங்கள், செலெக்ஷன் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இப்போ ஷோ ஓவர்லே ஆப்ஷனை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அதாவது டீ கெட்டில் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பானை, அது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொண்டு வரேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் டீட்டெயில்ஸ் கொண்டு வரேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்கோட லோக்கல் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு நான் டெக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாரிட்டி ஆட் பண்ண போது எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் நல்லா அழகாக கிளியராக தெரிய வருது பாருங்கள். அந்த பானையில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாஸ்க்கை நம்ம ப்ரிவியூ பண்ணணும் அப்படின்னா செலக்டட் மாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற விசிபிலிட்டி ஐக்கானை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாஸ்கோட எஃபெக்ட், அந்த செலக்டட் ஏரியாவோட கரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண போது இந்த பானையோட டீட்டெயில்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆனால் கெட்டிலில் அந்த டீ வடிஞ்சு காஞ்சி போயிருக்கு இல்லையா, அது ரொம்ப கருப்பாக அழுக்காக தெரியுது. ஸோ கொஞ்சோண்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேடோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த கலர்ஸ் கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக வரணுங்கிறதுக்காக ஷேடோஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சேச்சுரேஷன்
ஏன்னா அது டீ வழிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீயோட கலர் தெரிகிற அளவுக்கு நான் சேச்சுரேஷன் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ஓகே, இப்போ வந்து இன்னும் அந்த ஒரிஜினல் பிக்சரை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே அந்த சப்ஜெக்ட் தெரியுது. இப்போ நான் ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். see பிஃபோர் ஆடிங் த மாஸ்க் அண்ட் எடிட்டிங் ஆஃப்டர். சூப்பராகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இங்கே நீங்கள் டன் கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இது ஃபர்தராக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் டல் பண்ணுறது, ஓகே, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது? ஏன்னா இங்கே மாஸ்க் ஆப்ஷனில் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் செலெக்ஷன் ஆப்ஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், நான் க்ரியேட் நியூ மாஸ்க் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு திரும்பவும் செலக்ட் சப்ஜெக்ட் தான், ஏன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ நான் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அது திரும்ப செலக்ட் பண்ணும். சப்ஜெக்டை செலக்ட் பண்ண பிறகு இங்கே பாருங்களேன், அந்த மாஸ்க் ஐக்கானுக்கு கீழே இன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே அப்படியே சப்ஜெக்டை விட்டுட்டு அதோட பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. பட் பேக்ரவுண்ட் தவிர கொஞ்சம் ஏரியாஸ் உள்ளுக்குள்ளே சப்ஜெக்டுள்ளே செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதை நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்டில் நம்ம வந்து ஆட் பண்ணோம், இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது செலெக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாஸ்க் 2 இருக்கு இல்லையா, அதாவது பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கிற மாஸ்கில் சப்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து நான் ப்ரஷ் டூல் தான் திரும்ப எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு எனக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் நான் வந்து அப்படியே நான் பெயிண்ட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னும் ஆட்டோ மாஸ்க் போட்டுட்டேன்னா எந்த சப்ஜெக்ட் டிஃபைன் ஆகி வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எஸ், பர்ஃபெக்ட். ஃபோர்க்ரவுண்டையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அடுத்து பண்ண போகிற கரெக்ஷனில். ஓகேவா? ஸோ சூப்பராக இப்போ மாஸ்க் நம்ம போட்டு செலக்ட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் வந்து பக்காவாக செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாஸ்க் ஆக்டிவாக இருக்கும்போது ஓவர்லேயை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கரெக்ஷனுக்கு போகலாம். ஓகே, கொஞ்சம் இமேஜை நான் சின்னது பண்ணிக்கிறேன், அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த வேரியேஷன்ஸ் வேண்டாம். ஏன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம கண்ணு திரும்ப அந்த இடத்துக்கு போகும். அதாவது ஒரு படத்தில் வந்து நம்மளோட அட்டென்ஷன் வந்து சப்ஜெக்ட்டுக்கு தான் போகணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் சட்டிலாக மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், கிளாரிட்டி கொஞ்சோண்டு குறைச்சிக்கிறேன் பேக்ரவுண்டில். ஓகே, அண்ட் அதோட சேச்சுரேஷனையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். மேபி கொஞ்சம் அந்த ஒயிட் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் லேசாக. இப்போ இந்த படம் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு கால நேரத்தில் எடுத்த ஃபீலோடு இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு ஃபுல் அட்டென்ஷன் எனக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஐ திங்க் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் அந்த எலோஷனஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஓவரால் படம் ஒரு ஃபீலோடு இருக்கணும், ஒரு மூட் செட்டிங் விஷுவலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம we can keep it warm. ஓகே, ஸோ நான் இதை கம்மி பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு டீ கெட்டிலும் அந்த பானையும் தான் எனக்கு வந்து பிடிச்சுன்னு தெரியணும். ஸோ அதனால் பேக்ரவுண்டை நான் வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன், அதாவது கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. see, this is before and after. இப்போ டோட்டலாக இங்கே இருக்கிற மாஸ்க், அதாவது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் போட்ட செலக்ட் சப்ஜெக்ட் மாஸ்க், அப்புறம் அதை இன்வெர்ட் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுது, ரெண்டுத்தோட எஃபெக்டும் கம்பைண்டாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து இங்கே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஐகான் இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் மேலே இருக்கிற ஸ்விட்சை நீங்கள் டாகிளில் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கரெக்ஷன்ஸ் கிளியராக தெரியும். அண்ட் தனித்தனியாக மாஸ்கோட ஆப்ஷன் பார்க்கணுன்னா இந்த விசிபிலிட்டி ஐக்கான், இந்த ஐ போட்டிருக்கு, கண்ணு சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாஸ்கோட எஃபெக்ட் மட்டும் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம அடுத்த இமேஜுக்கு போகலாம். சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இமேஜ். என்னன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த குழந்தைய டாமினேட் பண்ணுது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிக்சரில் வந்து பேக்ரவுண்ட் செம்ம சேச்சுரேட்டடாக அப்படியே என்னை பார் அப்படிங்குது. பட் நம்ம வந்து குழந்தைய பார்க்கணும் இல்லையா. ஓகே, அட்டென்ஷன் ஹேஸ் டு கோ டு த சப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோன்னா பேக்ரவுண்டை லேசாக சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, அந்த பேக்ரவுண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் குழந்தை மேலே அப்படியே வந்திருக்கு பாருங்கள். அந்த பச்சை கலர் ஸ்கின்ல எல்லாம் வந்திருக்கு பாருங்கள்.
இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக லைட்ரூமில் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ தான் நமக்கு வந்து செலக்ட் சப்ஜெக்ட் மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி சிம்பிளாக குயிக்காக சரி பண்ணிடலாம். நம்ம வந்து மாஸ்கிங் டூல்குள்ளே போகிறோம். மாஸ்கிங்கில் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஆல்ரெடி நான் கரெக்ஷனுக்கு சில மாஸ்க் போட்டிருக்கேன். பட் நான் இங்கே வந்து உங்களுக்கு செலக்ட் சப்ஜெக்ட் மட்டும் தான் டெமோ பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் நியூ மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அதில் again you are going to select subject. இப்போ பியூட்டிஃபுல்லாக குழந்தை மட்டும் செலக்ட் ஆயாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் சிமிலர் கலரில் இருந்தாலும் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பச்சை கலர் உங்களுக்கு வந்து பச்சை மேலே பச்சை கிளியராக தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஓவர்லே ஐக்கான் பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த க்ரீன் கலர் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட்டு போட்டுக்கலாம். ரெட்டு போட்டால் இப்போ வித்தியாசம் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த செலெக்ஷன் நமக்கு கிளியராக இருக்குது. உங்களுக்கு அதோட ஓப்பாசிட்டி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர். இப்போ அது போட்ட உடனே தான் பின்னாடி அந்த ரிப்பன் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது பாருங்கள். இங்கே லைட்டாக அந்த ரிப்பன் செலக்ட் ஆகலை, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எப்படி ஆட் பண்ண போகிறோம், இந்த மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் கொடுக்க போகிறோம். ஆடில் ப்ரஷ் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை கொஞ்சமாக சின்னது பண்ணிவிட்டு கடை நம்ம வந்து இந்த ரிப்பனை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது குழந்தை செலக்ட் ஆயாச்சு. ஓகே, உங்களுக்கு வேணும்னா இந்த மாஸ்க்கை ரீநேம் பண்ணிக்கலாம். நான் வந்து பேபி அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ ஓவர்லேயே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த பேக்ரவுண்டோட இன்ஃப்ளூயன்ஸை குழந்தையோட ஸ்கின் ஒரு ஓவராலாக குழந்தை மேலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். ஸோ எப்படி கம்மி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே டின்ட்டில் போயிட்டு ஓகே பச்சை கலர் இருக்குது. ஸோ பச்சை கலருக்கு ஆப்போசிட் சைடு நீங்கள் மூவ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ லைட்டாக நான் டுவர்ட்ஸ் ரைட், அதாவது டுவர்ட்ஸ் மெஜெண்டா மூவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலர் ரிமூவ் ஆகிடுச்சு. நான் ப்ரிவியூ பாருங்கள், சி பிஃபோர் ஆஃப்டர், லைட்டாக அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ அந்த பச்சை கலரோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. வாங்க, நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு, நேச்சுரலாக இருக்குது இப்போ. ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு வருவோம். திரும்ப அகெயின் போன இமேஜ் மாதிரியே நம்மளால் பேக்ரவுண்டை இங்கே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கலாம். திரும்ப க்ரியேட் நியூ மாஸ்க் கொடுத்துட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் செலக்ட் ஆன பிறகு இன்வெர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் செலக்ட் ஆன பிறகு இப்போ ஓவர்லே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பேக்ரவுண்டை டல் பண்ணி கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கலருக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ தட் எல்லா அட்டென்ஷனும் பேக்ரவுண்டுக்கு போகாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ இதை போய் நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ரீநேம் பண்ண பிறகு கொஞ்சம் குட்டி குட்டியாக எடிட் பண்ணிடலாம். நம்ம ஒயிட் பேலன்ஸ்லேயே முக்கால்வாசி கலர் தேவையான கலரை கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் ஓவராலாக கலரை சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் அந்த ஹியூவில் போகலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு அந்த கலர் இன்டென்சிட்டி வேண்டாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹியூவில் போகலை, கொஞ்சோண்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அட்டென்ஷன் வந்து இப்போ குழந்தைக்கு வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ லேசாக எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மோர் அட்டென்ஷன் கோஸ் டு த பேபி. எக்ஸ்போஷர் ஆல்ட்ரேஷன் எது அதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் டார்க் பண்ணணுமா, பேக்ரவுண்ட் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சி யூ கேன் டூ தட். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்துக்கிறேன் எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த ரிப்பனை நம்ம கரெக்ட் பண்ணணும். அது வி ஹேவ் டு டூ தட். ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பக்காவாக இருப்பாங்க. இப்போ வந்து அட்டென்ஷன் வந்து குழந்தைக்கு போகுது. சீரியஸ், திஸ் இஸ் பிஃபோர். பேக்ரவுண்ட் நல்லா வைப்ரண்ட்டாக ப்ரைட்டாக இருக்கிறதுனால குழந்தை வந்து அந்த அளவுக்கு தெரியல. இப்போ வந்து குழந்தை வந்து பர்ஃபெக்டாக வெளியே வருதுப்பாங்க. பியூட்டிஃபுல். ஸோ கலர்லாம் டீசேச்சுரேட் பண்ணி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து சப்ஜெக்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். ஓகேவா? இந்த ரிப்பன் நம்ம வந்து இங்கேயும் நம்ம டச்சப் பண்ணிக்கலாம்.
ஸோ ரிப்பனும் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா இந்த மாஸ்கில். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நான் சப்ட்ராக்ட் போட்டு ப்ரஷ் டூல் எடுத்து அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது ரிப்பன் வந்து ட்ரெஸ்ஸோடு சேர்ந்தது, குழந்தை ட்ரெஸ்ஸோடு சேர்ந்தது, பேக்ரவுண்டோடு சேர்ந்தது இல்லை. அதனால் நான் அதை எடுத்து ட்ரெஸ்ஸோடு சேர்த்துக்கிறேன். பக்காவாகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? மற்ற கரெக்ஷன்ஸ் ஏதாவது தேவைன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை ஃபைன் டியூன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக்ரவுண்ட் வந்து பக்காவாகிடுச்சு. பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, பட் ஆனால் அட்டென்ஷன் குழந்தைக்கு போகலை. செகண்ட் பிக்சர் இஸ் மோர் நேச்சுரல் அண்ட் அட்டென்ஷன் கம்ப்ளீட்டாக குழந்தைக்கு போகுது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ரீடச்லாம் பண்ணி பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் பக்கா பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது இல்லையா? நம்ம அழகாக டீட்டெயில்ஸை செப்பரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அட்டென்ஷனை சப்ஜெக்ட்டுக்கு வர மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் யூஸிங் ஒன்லி த செலக்ட் சப்ஜெக்ட் மாஸ்க். ஸோ இந்த செலக்ட் சப்ஜெக்ட் மாஸ்க் டூல் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அண்ட் எடிட்டிங் ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் நிறுத்தாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர்.